இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இன்னும் கனவுலையே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்கள் ஆட்சியெல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்கேன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சிக்கல அப்படின்னா அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். வெற்றி தோல்வியெல்லாம் அரசியல் சகஜம் சார். அதுக்காகலாம் வெறி பிடிச்சி இந்த பதவி வெறி பிடிச்செல்லாம் அலைய தேவையில்லை. நல்ல விதமாகவே சொல்கிறேன், நியாயமான அரசியல் பண்ணுங்க. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசு வேலை வழங்கியது செல்லாது என்றும் அவர் வழங்கிய பணியாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசிய வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கரூருக்கு பிரச்சாரம் சென்றபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட பெண்கள், குழந்தைகள் என 41 பேர் வரை உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணை செய்து வரும் நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்த பிறகு சமீபத்தில் முதலமைச்சர் விஜய் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 31 குடும்பத்தினருக்கு அரசு வேலை அவரவர் தகுதிக்கேற்ப வழங்கினார். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தற்காலிக அடிப்படையில் வேண்டுமானால் பணி வழங்கலாம், நிரந்தரமாக பணி வழங்கக்கூடாது என அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் தற்போது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியது செல்லாது என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கருணை அடிப்படையில் வேலை வழங்குவதற்கு உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள விதிமுறைகளை தமிழக அரசு மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டிய நிலையில் தினம்தோறும் சாலை விபத்தில் பல உயிரிழப்புகள் நடந்து வருகிறது. அவர்களின் குடும்பத்தினருக்கும் அரசு வேலை வழங்க முடியுமா என கேள்வி எழுப்பப்பட்டது. மேலும் இதன் காரணமாக கரூர் சம்பவத்தில் வழங்கப்பட்ட அரசு வேலைகள் செல்லாது எனவும் முதலமைச்சர் விஜய் வழங்கிய பணி ஆணைகள் ரத்து செய்யப்படுவதாகவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு பலர் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் ஒரு பிரிவினர் இது கருணையற்ற செயலாகும் என சமூக வலைதளங்களில் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்.